ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். மற்றும் ஒரு ராஜ்ய நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரானின் அரசியல் களம் தற்போது உலக நாடுகளின் உன்னிப்பான கவனத்துக்கு உள்ளாகியும் இருக்கின்றது. குறிப்பாக நாட்டின் உயர்மட்ட தலைவர் மொஜ்தபா கமேனியின் செயற்பாடுகள் மற்றும் அவரது உடல்நிலை குறித்து பல்வேறு ஊகங்களுக்கு மத்தியில் ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் மிக முக்கியமான விளக்கம் ஒன்றை அளித்தும் இருக்கின்றது. ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் விடுத்துள்ள அறிக்கையில் தேசிய நலன் சார்ந்த அனைத்து விவகாரங்களையும் நாட்டின் உயர்மட்ட தலைவர் மொஜ்தபா கமேனி மிகவும் விவேகத்துடனும் தீர்க்க தரிசனத்துடனும் கையாண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அரசின் ஒவ்வொரு முக்கிய நகர்வும் அவரது நேரடி வழிகாட்டலின் கீழே நடைபெறுவதாகவும் அவரது முறையான ஒப்புதலின்றி எந்தவொரு நிர்வாக அல்லது ராணுவ நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதில்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ஈரானின் அதிகார மையத்தின் பிடி இன்னும் மொஜ்தபா கமேனியின் வசமே உறுதியாக இருப்பதை சர்வதேச சமூகத்துக்கு ஈரான் தெளிவுபடுத்தியும் இருக்கின்றது. மறைந்த ஈரானிய உயர்மட்ட தலைவர் அலி கமேனியின் மகனான மொஜ்தபா கமேனி தந்தை மறைவுக்கு பிறகு நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்றார். இருப்பினும் போர் ஆரம்ப கட்டத்தில் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய படைகள் ஒருங்கிணைந்து நடத்திய தாக்குதலில் அவரது தந்தை கொல்லப்பட்ட பிறகு மொஜ்தபா கமேனி இதுவரையில் பொதுவெளியில் எங்கும் நேரடியாக தென்படவில்லை. அவர் எங்கே இருக்கின்றார், அவர் தற்போதைய நிலை என்ன என்பது பல்வேறு மர்மங்கள் நிலவி வருகின்றது. இதுவரை அவர் வெளியிடும் அனைத்து தகவலும் கட்டளைகளும் அரச ஊடகங்களின் வாயிலாக எழுத்துப்பூர்வமான அறிக்கையாகவே வெளிவந்து கொண்டு இருக்கின்றது. இது ஈரானிய மக்கள் மற்றும் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. போரின் போது நடத்தப்பட்ட தாக்குதலில் மொஜ்தபா கமேனி கடுமையான உடல் ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளானதாக ஏற்கனவே செய்திகள் கசிந்தும் இருக்கின்றது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் கடந்த மார்ச் மாதம் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் அதிரடியாக கருத்தொன்றை வெளியிட்டும் இருந்தார். அதில் மொஜ்தபா கமேனி அநேகமாக தாக்குதலில் உருகுலைந்திருக்கலாம் என்றும் அதனால் தான் அவர் கேமராக்களின் முன்னால் வர தயங்குகின்றார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கருத்து ஈரானிய தரப்பில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த அனைத்து ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு முக்கிய செய்தியை ஈரானின் ஒளிபரப்பு நிறுவனம் வெளிப்படுத்தியும் இருக்கின்றது. ஈரானிய ஜனாதிபதி நாட்டின் உயர்மட்ட தலைவரான மொஜ்தபா கமேனியை சந்தித்து சுமார் 2.5 மணி நேரம் மிக முக்கியமான ஆலோசனைகளை நடத்தியதாக அந்த செய்தி கூறுகின்றது. நாட்டின் பாதுகாப்பு, போர்ச்சூழல் மற்றும் எதிர்கால திட்டங்களை குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகின்றது. நீண்ட நேரமாக நீடித்த இந்த சந்திப்பு மொஜ்தபா கமேனி நிர்வாக ரீதியாக சுறுசுறுப்பாக இயங்குகின்றார் என்பதை காட்டிலும் இந்த சந்திப்பின் புகைப்படங்களோ அல்லது வீடியோக்களோ இதுவரை வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எழுத்துப்பூர்வமாக அறிக்கைகள் மற்றும் ரகசிய சந்திப்புகள் மூலம் நாட்டை வழிநடத்தி வரும் மொஜ்தபா கமேனி ஈரானின் அதிகார பலத்தை நிலைநாட்ட போராடியும் வருகின்றார். அமெரிக்காவின் விமர்சனங்களுக்கு மத்தியிலும் நாட்டின் ஜனாதிபதியுடன் அவர் நடத்தியுள்ள இந்த நேரடி சந்திப்பு ஈரானின் அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பை உலக நாடுகள் மத்தியில் அதிகரித்தும் இருக்கின்றது. இந்த விடயம் எவ்வாறு இருக்க அடுத்ததாக மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் முன்னெப்போதையும் விட மிக தீவிரமாக சூழ்ந்துள்ள நிலையில் ஈரானின் உள்நாட்டு அதிகார படிநிலையிலும் அமெரிக்காவின் ராஜதந்திர நகர்வுகளிலும் இதில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றங்கள் உலகையே உலுக்கியும் வருகின்றது. குறிப்பாக ஈரானிய உயர்மட்ட தலைவர் மொஜ்தபா கமேனி குறித்து நிலவும் மர்மங்களுக்கு மத்தியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அச்சுறுத்தல்கள் பிராந்தியத்தில் ஒரு பாரிய யுத்தத்துக்கான சமிஞ்சையாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் விடுத்துள்ள ஒரு முக்கிய அறிக்கையில் தேசிய நலன் சார்ந்த அனைத்து விவகாரங்களையும்
நாட்டின் உயர்மட்ட தலைவர் மொஜ்தபா கமேனி மிகவும் விவேகத்துடன் கையாண்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் ஒவ்வொரு நுணுக்கமான நகர்வும் மொஜ்தபாவின் நேரடி மேற்பார்வையிலே நடத்தப்படுவதாகவும் அவர் அம்முறையான ஒப்புதலின்றி நாட்டின் எந்தவொரு ராணுவ அல்லது நிர்வாக நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தும் இருந்தார். மறைந்த உயர்மட்ட தலைவரின் மகனான மொஜ்தபா கமேனி போர் ஆரம்பத்தில் அவரது தந்தை கொல்லப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதலின் பிறகு பொதுவெளியில் எங்கும் தென்படவில்லை என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அதன் பின்னர் அவர் அரச ஊடகங்கள் வாயிலாக வெளியிடப்படும் எழுத்துப்பூர்வமான அறிக்கைகள் மூலமாகவே தொடர்புகளை பேணி வருகின்றார். போரின் போது அவர் கடுமையான காயங்களுக்கு உள்ளானதாகவே செய்திகள் கசிந்தும் இருக்கின்றது. இத்தகைய ஊகங்களுக்கு பதிலளிக்கும் விதமாகவே ஜனாதிபதி நாட்டின் உயர்மட்ட தலைவருடன் சுமார் 2.5 மணி நேரம் அவர் பேசியதாக சொல்லப்பட்டும் இருக்கின்றது. மறுபுறம் ஈரானுடனான இந்த போரில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தனது வழக்கமான மற்றும் ஆக்ரோஷமான பாணிக்கு திரும்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றது. முன்னர் ஒரு முறை ஒரு முழு நாகரிகத்தையே அழித்து விடுவேன் என்று அவர் அச்சுறுத்தியதை போன்றே தற்போதைய அவரது நகர்வுகளும் மிக தீவிரமாக அமைந்தும் இருக்கின்றது. பொதுவெளியில் ஈரான் தொடர்பான விவகாரங்களை கடுமையாக திட்டுவதும், ஈரானிய தலைமைக்கு இறுக்கமான காலக்கெடுவை நிர்ணயிப்பது மற்றும் பெரும் தாக்குதல் நடத்தப்போவதாக பகிரங்கமாக எச்சரிப்பது என ட்ரம்ப் தனது அழுத்தங்களை அதிகரித்து வருகின்றார். ஆயினும் இந்த அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கான ஒரு மிகச்சிறிய வாய்ப்பையும் அவர் திறந்து வைத்திருப்பது ட்ரம்பின் தனித்துவமான அடையாளத்தை பார்க்க வைக்கின்றது. இதன் ஒரு கட்டமாக கடந்த 24 மணி நேரத்துக்கு முன்னதாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் சர்வதேச கப்பல்களுக்கு அமெரிக்க பாதுகாப்பு அளிக்கும் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கையை ட்ரம்ப் திடீரென தற்காலிகமாக நிறுத்தியும் இருந்தார். இந்த ராஜதந்திர முயற்சிகளுக்கு ஒரு இறுதி சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தாலும் இது ஒரு அமைதிக்கான அறிகுறியாக தெரியவில்லை. மாறாக அமெரிக்காவின் இந்த பின்வாங்கல் மற்றும் ஈரானின் தலைமை பீடத்தில் நடக்கும் ரகசிய நகர்வுகள் ஆகியவை அனைத்தும் ஏதோ ஒரு பாரிய ராணுவ நடவடிக்கையை மிக விரைவாக அரங்கேற்ற போகின்றது என்பதற்கான தெளிவான எச்சரிக்கை என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கருத்தினை வெளிப்படுத்தியும் இருக்கின்றனர். மொஜ்தபா கமேனியின் அதிகாரம் உறுதிப்படுத்தப்படுவது, ட்ரம்பின் காலக்கெடு முடிவடைவதும் மத்திய கிழக்கின் வரைபடத்தையே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு திருப்பு முனையாக அமையலாம் என எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்த விளையாட்டானது எவ்வாறு இருக்கலாம் மற்றும் ஒரு ராஜ்யம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.